விரும்புகிறார். Holy Spirit wants to reveal his works here. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். The Lord loves you a lot. ஜோகர் பார்ல ஒரு அசைவை கத்தர் கொண்டு வரப்போகிறார். There is going to be a shaking in our land, Jehovah. ஜோகர் பார்ல இருந்து மலேசியாவுக்குள்ளே எழுப்புதலினுடைய அக்கினி பரவும். A fire of revival from Johor will go into the land in Malaysia. அது ஆசியா தேசத்துக்குள்ளே பரவும். It will enter into Asia. அது உலகத்தை அசைக்கிற ஒரு எழுப்புதலாய். It's going to shake the world. It's going to be a revival as such. அந்த எழுப்புதலுக்கு பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். And holiness is important for the revival. பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் உலாவுவதில்லை. Where there is no holiness, the Lord will not dwell. அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று சொன்னார். I will dwell among them and I will be their God. That's what he said. அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொன்னார். And they will be my people. That's what the Lord said. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்று சொன்னார். My people will be blessed with the goodness that I give them. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். My people will not be ashamed. That's what he said. இயேசு நம்முடைய நடுவிலே வந்திருக்கிறார். Tonight Jesus is here in our midst. உங்களை அவர் வெறுமையாய் விடுவது இல்லை. He is not going to send you empty. ஆமென். அன்றைக்கு பகிர்ந்து கொண்ட சில சாட்சிகளை Yesterday some testimonies. ஜனவரி மாதத்துல நாங்கள் சில ஊழியர்களாக ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார். The Lord said this in January about these things when ministers were praying. ஜூலை 25ஆம் தேதி ஒரு மகிமையான என்கவுண்டர் உண்டாக போகிறது. July 25 there's going to be a marvelous encounter. ஜூலை 25 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான நாளாக இருக்கும். July 25 is going to be a turnaround in your life. நம்முடைய மகனுடைய திருமணத்துக்காக சில நாட்களாக ஜெபித்து எதிர்பார்த்திருந்தபடினால நான் நினைச்சேன் ஜூலை 25 மகனுடைய கல்யாண நாளா இருக்கும். While I was preparing, Pastor was preparing the wedding for his son, he thought July 25 is going to be his son's wedding date. நாங்கள் எதிர்பார்த்ததற்கு முன்பதாக 22ஆம் தேதி மே மாதத்துல அந்த திருமணம் சிறப்பாய் நடத்தி வைத்தார். The wedding ended on 22nd May. It was beautiful. God finished it beautifully. அதுக்கு பிறகுதான் மலேசியா நாங்கள் வருவதை குறித்து இந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணோம். ஒரு ஆண்டுகளாக நாங்கள் மலேசியா ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். We have been praying for 1 year, but only after that we started to decide the dates to come for Malaysia. அந்த 25 ஜூலை 25 என்னைக்கு வருதுன்னு பார்த்தா நேற்றைய தினமாக இருந்தது. And July 25 when I was looking at it, it was yesterday. நேற்றைய தினம் இந்த ஆலயத்துக்குள்ள மகிமை வெளிப்பட்டது. Yesterday the Lord revealed his glory in this place. ஏசாயா 45 சொல்லுகிறது கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். Isaiah 45 verses says that the glory of the Lord will be revealed and all flesh will see it. தேவனுடைய பிள்ளைகளே இது சாதாரணமானது அல்ல. This is not just a nominal thing, people. கடந்த வருடம் ஜூன் மாதத்திலே நம்முடைய சர்ச்சில் 21 நாட்கள் உபவாசத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். In June in Pastor Church they have had 21 days of fast and prayer. 2025 ஜூன் மாசத்துல 2025 June. அப்பொழுது ஒரு நாள் மாலையிலே நம்முடைய சபையிலே சிலர் கூடி வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு 100 people. There was about 100 people coming in the evening and they were praying. அன்னைக்கு பவர் சப்ளை கிடையாது, கரண்ட் இல்ல. There was no power supply, no electricity. இன்வெர்டர் லைட் மட்டும் கொஞ்சம் இருக்கிறது. There was inverter light. ஆமென். அன்னைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. நல்ல வெளியெல்லாம் இருள். There was rain and it was dark outside. காலையிலே நான் ஆலயத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சர்ச் பக்கத்துல ஒரு ஹைவே இன்னைக்கு அதுல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போகிறது. உம்முடைய மகிமையை பார்த்து இந்த ஆலயத்துக்குள்ளே ஜனத்தை கொண்டு வாங்க. And pastor was praying in the church that Lord, many people, many vehicles are crossing the main road beside the church. Let them see the glory of this house and let them enter into the church. ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். And the Lord did a marvelous thing. எங்களுடைய வாகமன்றது சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் 2 ஊழியக்காரர்கள் தன்னுடைய சபை ஆராதனை முடித்துக் கொண்டு அவர்கள் கட்டப்பன என்ற தேசத்திலிருந்து கோட்டயம் என்ற பட்டணத்துக்கு அவர்கள் போக வேண்டும். There was 2 men of God who have finished their ministry and they were traveling about 40 kilometers away from where pastor was. அவர்கள் போக வேண்டிய ரூட் வேற. ஆனால் திடீரென்று ஆண்டவர் சொன்னாரா, நீங்கள் இந்த வாகமன் வழியாக போங்கள். The route they were supposed to take was different, but the Lord told them go through Wagaman. அவர்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவர்களே தெரியாது. அங்க ஒரு சபை இருப்பது அவர்களுக்கு தெரியாது. Pastor did not know them, they did not know pastor, and they don't know there's a church there. ஆனால் அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல அவர்கள் வருகிற போது ஒரு ஊழியக்கார வாகனத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்.
ஆலயம் இருக்கிற இடத்தின் மேல் ஒரு தீ பற்றி இருக்கிறதை அவர்களுடைய கண்கள் கண்டது. But when they crossed that place, when they saw the church, what happened was above the church they saw fire, flames was going on. அந்த வாகனத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அவரை அறியாமலே அவருடைய காடியை திருப்பி அந்த ஆலயத்துக்குள்ள வரதுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். ரோடு ரொம்ப ஹைட்டா இருக்கும். ஆனா அவர் அந்த காரை அந்த கேம்பஸுக்குள்ள கொண்டு வந்துட்டார். But though the road towards the church was a bit difficult, but then he was so happy that he turned his car and came to the church. அவர்கள் ஆலயத்துக்குள்ள வருகிறார்கள். When they came into the church. அன்றைக்கு சிறப்பு செய்தி கொடுப்பதற்காக உகாண்டால இருந்து ஒரு பாஸ்டர் ஃபேமிலி இருக்கிறாங்க. அவர்கள் தான் செய்தி கொடுக்கணும். There was a man of God from Uganda who was going to preach that day. His family was there. ஆனா ஆண்டவர் என்று சொல்றாரு, இந்த வராங்கள ரெண்டு பேர் அவர்களை முன்னால கூப்பிட்டு உட்காரவை, அவர்களுக்கு வாய்ப்பை கொடு. And the Lord was telling me, call both of them, ask them to come and sit in front, give them a chance to preach. அவர்களை பார்த்தா பாஸ்டர் மாதிரி தெரியல. They don't seem to look like pastors. T-shirt போட்டுக்கறாங்க. They will have been T-shirt. கேரளா பாஸ்டர்ஸ்க்கு மீசை இருக்காது. Kerala pastors don't have their clean shaven. ஆனா மீசை எல்லாம் இருக்குது. They have mustache and beard. அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷன் வெளியே பார்க்கறாங்க, கர்த்தர் உள்ள பார்க்கறார். Man looks at the face, God looks at the heart. அவர்கள் உள்ள வந்த உடனே அவர்களுக்கு நேரம் கொடுத்தேன். Pastor gave them time to preach. அவங்க தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க. இப்படிதான் நடந்துச்சு. நாங்க இங்கே வரும்போது இந்த மகிமையை பார்த்தோம் என்று சொன்னார்கள். என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்ட சந்தோஷம் எனக்கு உண்டானது. 10 நிமிடம் ஆலயத்தில் உட்கார்ந்து போக வந்தவர்கள் அன்றைக்கு அவன் வழக்கமா 9 மணிக்கு ஆராதனை முடியும். அந்த ஆராதனை நைட் 12:30 தாண்டி தான் முடிந்தது. Hallelujah. What happened? They came for 10 minutes and they wanted to stay for 10 minutes. But that day the Lord ministered, and as they were preached, they were saying that they saw these flames, and I got excited. And what happened was that night, the 9 o'clock ending service went right up to 12:30. ஒரு என்கவுண்டர் அன்றைக்கு ஆரம்பித்தது. Oh, they started an encounter that night. தீ பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. Oh, fire was lit. அந்த தீயோடு தான் அவன் அருப்புக்கோட்டையில நடந்த முகாமில் நாங்கள் சந்தித்தோம். After that, we met in Arpukotte, Madurai for a meeting. பாஸ்டருடைய கத்தரின் தோட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் என்ற இதே கேம்ப் அங்க வைத்து நடந்தது. The same similar camp in Pastor's place in Arpukotte, last October we had it. அந்த 3 நாள் கேம்ப்ல அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார். Miraculous things happened in that 4 days. இது மாதிரி ஒரு கூட்டம் மகிமையாய் அந்த கூட்டம் நடந்தது. Similar to this, there was a powerful, glorious meeting. அந்த கூட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் கிரியை செய்ய Holy Spirit started to move in that meeting. வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் தொட்டார். The Lord touched everyone. பயங்கரமான தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டது. There was prophetic words. கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க கீழே விழுந்து உருண்டார்கள். People could not control, they just fell. அவருடைய வாழ்க்கை மாறினது. People's life was transformed. திடீரென்று நாங்க 4-5 ஊழியர்கள் ஸ்டேஜில் அப்படியே இணைந்தோம். And suddenly the ministers 4-5 hours we went on the stage. கரங்கள் ஒன்றாக கோர்த்து பிடிக்கப்பட்டது. And we were holding hands together without our knowledge. சுமார் 1-2 மணி நேரம் எங்கள் மேல் ஆவியானவர் ஊற்றிக்கொண்டே இருந்தார். For almost 2 hours the Holy Spirit was just filling us. ஒருவரை குறித்து ஒருவருக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்தார். And the Lord was revealing another person's life to another person. ஆவியானவர் எங்களை இணைத்தார். Holy Spirit just united us. ஆவியானவர் இணைத்த போது தேசத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்த வெளிப்பாடுகளை தரிசனங்களை தந்தார். And the Holy Spirit began to reveal what we should do in the nations. அந்த தரிசனம் தான் இன்றைக்கு மலேசியாவிலே இந்த இடத்தில் எங்களை கொண்டு வந்தது. And according to that vision we are here in Malaysia now. அந்த கூட்டங்கள் ஆமென். அதுக்கு அடுத்து இலங்கை தேசத்துல நடந்தது. After that we went to Sri Lanka. அடுத்து ஆந்திர பிரதேசத்துல நடந்தது. Then in Andhra Pradesh. மறுபடியும் மலேசியாவுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். And then now we are in Malaysia. பெங்களூருக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். And in Bangalore. வாகமன்ல நடந்தது. இங்கிருந்து ஆமென் அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். அங்கே வெளிப்பட்ட மகிமையை நீங்கள் பார்த்தீர்கள். And in Vagamon happened, and some of you were there, you saw the glory of God. கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு இந்த இடத்துல வெளிப்பட போகிறது. Oh, the glory of God is going to be revealed. Oh, the glory that you have never seen before. It is about to manifest. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது Holy Spirit when he dwells, ஆமென் அங்கே எந்த வேற்றுமையும் இருப்பதில்லை. there is no differences. அங்கே வித்தியாசங்கள் இருப்பதில்லை. There is no separation. வயது வித்தியாசம் இல்லை. There is no difference in age. எஜுகேஷனல் பேரியர்ஸ் இல்லை. There is no educational barriers. பண சம்பந்தமான வித்தியாசங்கள் There is இல்லை. no finances
differences. ஆனால் கர்த்தர் ஒன்றை தான் எதிர்பார்க்கிறார். The Lord expects one அவன் thing. பரிசுத்தராய் இருக்கிறது போல As I am holy, நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். be you holy. ஓ ஹalleluya. போன மாதத்துல தெலுங்கானாவுக்கு கர்த்தர் கொண்டு போனார். The Lord brought us to Telangana last. அவன் அங்கே சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க. There was a man who was chained. 8 பூட்டு அந்த சரீரத்துல There போடப்பட்டிருந்தது. was 8 padlocks all over his body. யானைகளா சங்கிலி போட்டு கட்டி இருக்கிறத பார்த்திருக்கிறேன். First I've seen people who have been chained. யானை Elephants has been chained. ஆனா மனுஷனுக்கு சங்கிலி போட்டு கட்டி இருக்கிறத முதல் தடவை பார்த்தேன். First time I'm seeing a man who has been chained with கண்ணுல padlocks. கண்ணீர் வந்தது. There was tears in his eyes. ஆமென். அந்த மனுஷனுக்காக ஜெபித்தோம். We prayed for them. இப்போது எனக்கு தெரியாது அந்த மனுஷனுக்கு எப்படி அற்புதம் நடந்தது. I don't know how the miracle took place. சங்கிலிகள் அவுத்த போது அவன் தெளிந்தவனாய் மாறிட்டான். When the chains were taken off, his mind got right. ராத்திரி வேளையில் அநேக பாவத்தின் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறீங்க. Many are bounded by chains of sin. விபச்சாரம், வேசித்தனம், இச்சை என்கிற சங்கிலிகளால் Lust, கட்டப்பட்டிருக்கிறீங்க. adultery and fornication, you are கடன் bounded. பிரச்சனை என்ற சங்கிலினால் கட்டப்பட்டவங்க With a chain இருக்கிறீங்க. of poverty and debt. பாரம்பரிய சாபம் என்ற சங்கிலினால் கட்டப்பட்டவங்க Generational இருக்கிறீங்க. curse, you have been bounded. ஓ உங்களுடைய மனதில் டிப்ரெஷன், ஆமென், ஹalleluya, லோன்லினஸ் என்ற சங்கிலிகளினால கட்டப்பட்டவங்க இருக்கிறீங்க. Loneliness and depression is in your life. முன்னால போக முடியாதபடி ஒரு சங்கிலினால ஆமென் எந்த முன்னேற்றத்துக்குள்ளும் காலெடுத்து வைக்க முடியாதபடி கட்டப்பட்டவர்கள் You இருக்கிறீங்க. can't move forward, you can't progress in life, you have been chained, bounded. ஆவியானவர்கள் மேல் இறங்கி வருவார். Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் வருவார். Holy Spirit, when He comes upon எல்லா you, சங்கிலிகளும் உடைக்கப்படும். every chain will be எல்லா broken. கட்டுகளும் உடைக்கப்படும். Every chain will நான் be ஆவியிலே broken. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். I'm speaking prophetic கூட்டத்தில் messages. வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமையாய் போவதில்லை. None of you will வானத்தை be காற்றடிக்கிற முழக்கம் போல தேவ முழக்கம் இங்கே உண்டாக There's போகிறது. a sound of God going to be happening in ஆவியானவர் this place. இறங்கி Holy வந்திருக்கிறார். Spirit is going to be in this place. அந்த கூட்டம் முடிந்து தெலுங்கானாவில் அடுத்த இடத்துக்கு நாங்க போனோம். When the meeting in Telangana was over, we went to another place. அந்த இடத்துல சிறு பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகம் In பண்ணினார். that place, small children were 5 வயது, 6 வயது, 7 வயது, 10 வயது பிள்ளைகள் அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். 5, 6, 10-year-old children were starting to speak in tongues. அந்த ஊழியக்காரர் எனக்கு போட்டோஸ் அனுப்பி கொண்டிருக்கிறார். The man of God is sending me pictures of that. ராசாரங்களிலே பிள்ளைகள் எழுப்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. Early hours, the children are rising up and எழுப்பி praying. ஜெபிக்க They ஆரம்பிக்கிறாங்க. are praying in the early hours at night. நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை I சொல்லுகிறேன். am prophetically saying this. இந்த ஆலயத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் All the children who are in this place, காலையில் எழுப்பி முழங்கால் இருந்து பைபிள் படிக்க போறாங்க. they are going to wake up in the night and read the word. இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் முழங்கால் இருந்து வேதத்தை வாசிக்க போறீங்க. People in the church think you're going to be on your சபை knees and read வேத the word. வசனத்துக்கு நேராக திரும்ப போகிறது. Oh, church is turning சபை to the Lord. பரிசுத்தத்துக்கு நேராக திரும்ப Towards போகிறது. holiness, சபை அன்புக்கு நேராக திரும்ப towards போகிறது. love. சபை ஒருமனதுக்கு நேராக திரும்ப போகிறது. Church turning towards unity. இந்த தோச நாளைக்கு ஆரம்பிக்க போகிறது. Oh, Pentecost is burning towards you. The Lord is pouring out. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. Heaven is opened. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. Heaven is opened. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. Heaven is opened. தேவ தூதர்கள் ஏறிக்கொண்டு இறங்கிக் கொண்டு வருகிறார்கள். The angels are coming up and ஓ, down. தேவ தூதர்கள் ஏறிக்கொண்டு இருக்கிறார்கள். Oh, the angels are here. முடங்கி கிடக்கிறவர்கள் துறக்கப்பட போகிறது. Every crippled thing is going to be opened. ஓ, எந்தெந்த காரியங்கள் தடைபட்டு கிடக்கிறதோ அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து எறிய போகிறார். Every hindered matter is broken in the name of Jesus. ஓ, ஆண்டவர் என் செய்தியை மாற்றி சொல்லும்படியாய் The சொல்லுகிறார். Lord is changing the whole message to the ஆமென். தூதன் இறங்கி வருகிறார். angels are coming down. இயேசுவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். Oh, Jesus was slain dead and he was buried. அவரை கல்லறையில வைத்தார்கள். They put him in the tomb. ஓ, ஒரு பெரிய கல்லை உருட்டி அந்த வாசல்ல They வைத்தார்கள். put a tombstone in front. அந்த கல்லறையின் வாசல்ல வைக்கப்பட்ட கல்ல சங்கிலிகளால் கட்டப்பட்டது. It was covering the tomb and it was chained. ரோமன் கவர்மெண்ட் முத்திரையிட்டது. The Roman government put a seal on ரோமன் it. போர் சேவர்கள் அந்த கல்லை காத்துக் கொண்டு நிற்கிறாங்க. There were soldiers governing it. ஆனால் மூன்றாவது நாள் வந்தது. When the third day came, மூன்றாவது நாள் வந்தது. when the third day came, இது மூன்றாவது நாள். today is the third day. கேவலம் மூன்றாவது நாள். Today is the third day. மூன்றாவது நாள். When the third day. என்னுடைய வாழ்க்கைக்கு மூன்றாவது நாள். Oh, the darkness in your life. Today is the third day. கட்டுகளோடு
next சபை level. அடுத்த லெவலுக்கு கொண்டு We're வரும். going to go into the next level. இந்த காலகட்டத்தில் இந்த ஊழியரை கத்த மகிமையா மேம்படுத்த போகிறோம். The Lord is going to use powerfully this அற்புத அடையாளங்கள் இந்த இடத்துல நடக்கும். signs and wonders is going to take சில place. நாள்ல நடந்த காரியங்களை கத்த நடக்க Things of போகிறோம். Pentecost is going to take place. இருந்து மிஷனரிகளை கத்த எழுப்புவார். Missionaries are going to be raised. ஊழியர்களை கத்த எழுப்புவார். Ministers are going to be raised. அப்போஸ்தலர்களை கத்த எழுப்புவார். Apostles are going to be raised. தீர்க்கதரிசிகளை கத்த Prophets எழுப்புவார். will be raised. மரித்தவர்கள் உயிரோடு கூட All the எழுப்புவார். dead will be raised. எனக்கு கத்த சொன்னார். Yesterday the Lord said, வீடுகளுக்கு ஓட வேண்டிய ஆம்புலன்ஸ் ஆலயத்துக்குள்ள வரும். the ambulance that need to go to ஆம்புலன்ஸ்ல the church. வருகிறவர்கள் எழும்புவார்கள். Oh, people will rise up in their guns. டாக்டர்கள் கைவிடுவார்கள். Doctors will leave them. இயேசு கைவிட மாட்டார். Jesus will never let them go. டாக்டர்கள் முடியாது என்று Doctors சொல்லுவார்கள். will say no way. டாக்டர்கள் முடிந்தது என்று சொல்லுவார்கள். Doctors will say it is end of story. அவர்கள் நம்பிக்கை இல்லை என்று Doctors சொல்லுவார்கள். will say there's no more hope. இயேசு நம்பிக்கை உண்டு என்று Jesus சொல்லுவார். will say there is hope. இயேசு மகிமையை வெளிப்படுத்துவார். Jesus will reveal his glory. வல்லமையை வெளிப்படுத்துவார். Oh, his glory is being revealed உடைய here. வஸ்திரத்தை தொட்டால் அற்புதம். Oh, if you touch his garment, உடைய நீர் தொட்டால் அற்புதம். if it's a shadow of அந்த காரியம் வந்து anything impossible for him. விசுவாசித்தால் Oh, if you believe, தேவனுடைய மகிமையை காண்பார். you will see his glory. இயேசுக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus is walking here. இயேசுக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus is walking here. எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் No matter how big the problem, ஆண்டவர் மாற்றுவார். the Lord is able to ஆண்டவர் change. விடுதலையை தருவார். The Lord will deliver ஒரே you. ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன். Just one testimony I'll finish. அவர் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்து ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்க. There was a Catholic, from a Catholic family, a daughter was saved. குடும்பம் முழுவதும் கத்தோலிக்கல Entire family was இருக்கிறவங்க. They were staunch in it. அந்த சபைக்கு வந்த உடனே When they come to church, குடும்பம் அவர்களை வெறுத்து தள்ளிட்டாங்க. and the family hated her. அந்த குடும்பம் சொன்னாங்க இதோடு நீ முடிந்தாய். The family said, it's over your story. அந்த குடும்பம் சபைக்கு வந்த அடுத்த மாதத்துல The moment she came to the church, அடுத்த மாதத்துல the next month, கணவன் ஒரு சைடு ஸ்ட்ரோக் வந்து விழுந்துட்டார். the husband had a stroke one side. அப்பொழுது உலகம் சொன்னது And then- அவன் இந்த ஆலயத்துக்கு போனபடினால்தான் இப்படி சம்பவித்தது. Then the world said, because you went to church, this happened. ஜெபித்தோம் ஆண்டவர் அப்படியே சௌக்கியத்தை தந்தார். Oh, we prayed, the Lord healed completely. ஸ்ட்ரோக் அந்த அடையாளம் இல்லாமல் சுகத்தை தந்தார். There was no evidence of stroke in his life. ஞானஸ்நானம் பெற்றாங்க. They took baptism. கரெக்டா ஒரு வருடம் தாண்டினது. Within 1 year, அடுத்த வருடத்துல the next year, சகோதரிக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தது. there was a small fever in this daughter's life. இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில In the sister, அந்த குடும்பத்தினுடைய மனைவி the sister's life, ஆமென் அவர்களுக்கு சின்ன ஒரு காய்ச்சல். there was fever. 2 நாள் சபையில காணோம் இல்லாட்டா எல்லா ஜபத்துக்கும் வருவாங்க. 2 days she was missing from the church, and now she would come every day. என்னன்னு கேட்டப்போ சொன்னாங்க காய்ச்சல் அதிகமாயிடுச்சு அவங்கள மெடிக்கல் காலேஜ்ல அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க. Her fever has gone up high. We have sent her to medical college. 4வது நாள் எனக்கு மெசேஜ் வந்தது. 4th day, I received the message. பாஸ்டர் ஐசியூல வச்சிருக்காங்க. She's already in ICU now. வெண்டிலேட்டர்ல வச்சிருக்காங்க. She's in ventilator. நிமோனியா அதிகமாயிடுச்சு. She was having pneumonia. நிமோனியா எல்லா இன்னர் ஆர்கன்ஸையும் பாதித்து It விட்டது. has affected all the inner organs. கடைசியா டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க no hope. The doctors say there's no more hope. 24 hours. Only 24 hours was given. அடுத்த 12 மணி நேரத்துல சொன்னாங்க Within 12 hours, they say, நீங்க சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாம் செய்தி சொல்லி. tell to the people that you ought to tell. அவர் கேத்தலிக்ல இருந்து வந்ததுனால Because he is from Catholic background. ஆமென் அவர் அந்த கணவன் என்னை தேடி வந்திருக்கிறார். So the husband came looking for pastor. 70 கிலோமீட்டருக்கு அப்பால ஹாஸ்பிடல்ல இருக்கிறாங்க. 3 மணி நேரம் டிராவல் பண்ணி என்னை பார்க்கிறதுக்காக வந்திருக்கிறார். They are staying some 70 kilometers away, and they traveled 3 hours to come and see பாஸ்டர் pastor. எப்படியாவது வந்து என் மனைவி சாகருக்கு முன்பதாக கடைசி திருப்பலி கொடுங்கள் என்று சொல்வதற்காக. He came and said, Pastor, please come before my wife passes away. Give the communion for her. ஆமென். அவங்க கேத்தலிக் குடும்பத்தார்ல மனைவி செத்துருவாங்க. பாஸ்டர் கூப்பிட்டு என்ன கொடுங்க கம்யூனியன் The கொடுத்து. entire family said, my wife is about to die. Pastor, keep communion. அவர் இதுக்காக அழைக்க வந்த நேரத்தில் நான் இன்னொரு funeral இருக்கிறேன். When they came to call pastor, pastor was in another funeral. சபையில் இல்லை நானு. Pastor was not in the church. நான் மனைவி ஃபோன் பண்ணோம்னா ஃபோன் அவங்கள்ட்ட கொடுங்கன்னு சொன்னேன். And pastor's wife called. Pastor said, please hand the phone to them. நான் அந்த சகோதரனை பார்த்து சொன்னேன் Pastor told him, எங்களுக்கு மரணத்தின் ஆராதனை செய்ய ஆற்றல் அடக்கல. the Lord has not called us to God of உயிர்த்தெழுதலின் funerals. ஆராதனை செய்கிறோம். He has called us to conduct resurrection service. மனைவி சாக மாட்டாங்க தைரியமா போவேன். Your wife will not die. She'll be fine.
நான் அந்த ஃபீரோன் முடித்து எங்கள் ஊருக்கு வந்து சேரல. எங்கள் கிராமத்துக்கு வந்து இறங்குற ஒருத்தர் ஓடி வந்து கேட்கிறார், எப்போ பாடி கொண்டு வருவாங்க அப்படின்னு. Before I even came to the place, someone ran to the village and said, when they will bring the body. நான் கேட்டேன், எந்த பாடி? What body you are talking about? அந்த சகோதரியுடைய பேரை சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. And he was saying that lady, the sister's name, that she's already dead. நான் சொன்னேன், இப்போ தான் உங்க ஹஸ்பண்ட் நான் ஃபோன் பண்ணேன். I just spoke to the husband. அப்படி இறந்துருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களே. If she's dead, definitely you would have called me. எனக்கு செய்தி வரல. I did not receive no news. நான் வீட்டுக்கு போனேன். Pastor went back to the house. மனைவி காத்திருந்தாங்க. Pastor's wife was waiting. போறோம்னு சொன்னாங்க, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போறோம். Pastor's wife said, let's go to the hospital now. 3 மணி நேரம் பயணம் பண்ணோம். We have to go 3 hours. கார் எடுத்தாச்சு. We took the car. அங்க ஃபோன் பண்ண எப்படி இருக்கிறாங்க. We call and say how they are. அவங்களுடைய மகள், அவ ஒரு 22 வயசு ஆன மகள், அவளுக்கு அடுத்த நாள் எக்ஸாம். Their daughter has an exam the next day. யூனிவர்சிட்டி எக்ஸாம் அவளுக்கு எழுதணும். University exam the next day. அவளுக்கு ஃபோன் பண்றேன். And then we call. அவள் நடந்து கொண்டே சொல்கிறார், எந்த நம்பிக்கையில் பாஸ்டர் இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்கிறார். And she was saying, Pastor, we don't have no hope. அவளை பாஸ்டர் நாளைக்கு நீ போய் பரீட்சை எழுத போகிறாய். But Pastor said, tomorrow you will write the exam. நாளைக்கு நீ எக்ஸாம் எழுதுவ. Tomorrow you will write exam. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். The God that we serve is alive. நாங்கள் ரஷ் பண்ண ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துட்டோம். Pastor Van rushed to the hospital. கரெக்டா 3:45 ஹாஸ்பிட்டல் போனோம். 3:30 they reached there. அங்க போனபோது நர்சஸ் வந்தாங்க. When nurses came and they reached there, ஒரு 50 பேர் அங்க காத்திருக்கிறாங்க. there was 50 of them relatives waiting. மரித்துருவாங்க, பாடியை கொண்டு போறதுக்கு ரெடியா. They are prepared to bring back the body because this is going to die. இதயம் உடைகிறது. When Pastor saw this, his heart was broken. அந்த ஹாஸ்பிட்டல் போனபோது கேட்டேன், உள்ள அனுமதிப்பாங்களா? When I went to the hospital, I asked for permission to go in. அவங்க சொன்னாங்க 5 மணிக்கு ஒரு ஆளை ஒரு 3 நிமிஷம் அனுமதிப்பாங்க. At 5 p.m. he will allow one person for 3 minutes to go in. ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே, Pastor asked the Lord, நான் ஜெபிக்கும்படி உள்ள போகிற ஆண்டவரே, give me grace to go in and pray. இந்த கைகள் பலகீனமானது, This hand is weak. இந்த கால்கள் பலகீனமானது, His legs are weak. அந்த சொல்லியிருக்கீங்க, But you are there. மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு You இருக்கிறேன். say, I was dead, but yet I live forever. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. There's nothing impossible for you. இத்தனை ஜனங்கள் மத்தியிலே Among all these people, பரியாசம் பண்ணப்படக்கூடாது ஆண்டவரே. let your name not be defied. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். Let your name be glorified. என்னுடைய இருதயம் உடைகிறது. My heart, Pastor, கண்ணீர்லாம் வரல கண்ணுல. ஏன்னா அவங்களுக்கு முன்னால நான் நட முடியாது. but there was no tears. I was holding back. ஆனா கரெக்டா 5:10க்கு என்னை உள்ள அனுமதித்தார். But at 5:10, I was sent in. உள்ள போகும்போது சகோதரி வெண்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. She was being ventilated when I went in. கை கால்கள் அசைவில்லை. The hand and legs was not moving. எந்த அசைவும் இல்லை There சார். was nothing moving. நான் பக்கத்துல இருந்து வேகமாய் தலையில கை வைத்து ஜெபம் பண்ணேன். I just laid my hand and began to pray. ஜெபம் பண்ணிட்டு சகோதரி ஸ்டெல்லா அப்படின்னு கூப்பிடுறேன். And I called her Sister Stella. எந்த அசைவும் தெரியல. There was no movement. ரெண்டாவது கூப்பிடுறேன், சகோதரி ஸ்டெல்லா. Again I called her Sister Stella. எந்த அசைவும் இல்லை. There was no movement. மூன்றாவது கூப்பிடுறேன், இப்ப பயம் வருகிறது. Now fear suddenly comes into my heart. என்ன நர்சஸ் வந்து சொல்லுவாங்க, உங்க டைம் முடிஞ்சது வெளியே போங்க. Because the nurses might come and say your time is over, please go out. ஓ, என்ன செய்வது? What to do? நான் அப்படியே இருதயம் ஏக்கத்தோடு தேவனை பார்க்கிறேன். I was looking to God with காதுல ஆண்டவர் பேசுகிற ஒரு சத்தம் கேட்கிறது. I heard the voice of God in my ears. அந்த காது பக்கத்துல போய் சொல்லு, பாஸ்டர் வந்திருக்கிறேன்னு சொல்லு. Go to the ears and say, Pastor has come. ஓ, நான் பக்கத்துல போய் சொல்றேன், சகோதரி ஸ்டெல்லா பாஸ்டர் வந்திருக்கிறேன். I went to the ears and said, Sister Stella, Pastor, I'm here. டக்குனு ரெண்டு கண்ணை திறந்து நான் வராங்க. Both the eyes were open and she began to look at me. ரெண்டு கைக்கு உயர்ந்தது, கால் உயர்ந்து எழுப்பிட்டாங்க. Oh, when she opened her eyes, both the hands were மரித்தோரை lifted. உயிர்ப்பிக்கிற இயேசுக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus is able to resurrect you in the dead. இயேசுக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus is moving in the spirit. 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, மரணமே உன்னுடைய கூரம்பே. Well, 1 Corinthians 15:57 says, death, where is your sting? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? Oh, hell, where is your victory? கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Oh, we give thanks to our God who gives us victory in Christ Jesus. பாஸ்டர் ரெண்டு காரியத்தை சொன்னாங்க. Pastor said 2 things. உன்னுடைய உள்ளான மனுஷனை கதை The பலப்படுத்துகிறார். Lord is going to strengthen your inner man. உன்னுடைய உள்ளான அவயவங்களை கதை He's going to சுகப்படுத்துகிறார். strengthen your inner organs. உன்னுடைய சரீர
கொண்டிருக்கிறார். He has prepared eternity for you. இங்கே நாம் கண் அடைக்கும் போது When we close our eyes here, கண்கள் பரலோகத்தில் our திறக்கப்படும். eyes will be open in heaven. அன்பு போதகர் சொன்ன மாதிரி எனக்கு 2 சாட்சிகள் இருக்கிறது. According to what the pastor said, there is 2 testimonies. தகப்பனை குறித்து தாயை குறித்து சொன்னாங்க. According about parents, my parents. நம்ம ஐசியூல கிடந்து மூக்குல என்ன சொல்றது, ஆமென் ஹalleluya, வென்டிலேட்டர் வச்சு சாப்பிடாது. Pastor's mom was already in ICU and having ventilator. இல்ல நம்ம சாகும்போது ஆமென் ஐசியூல வென்டிலேட்டர்ல கிடந்து நாம் சாகக்கூடாது. நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. All right, the death of the righteous man is beautiful to the Lord. When we go, when we pass, it should not be on ventilator in the hospital. ஆமென். எங்களுடைய தகப்பனாருடைய மரண நேரம் வந்துச்சு. When the time of passing of pastor's father. Yes, சிலருடைய தகப்பனை பார்த்திருக்கீங்க. Some of you have seen the pastor's father. ஆமென். அன்பான ஒரு தேவ மனுஷன். He's a lovely man. ஊழியத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுகிறவர். He spends a lot for the kingdom. ஆமென். திடீரென்று அவர் வியாதிப்பட்டார். He was sick. ஹாஸ்பிடல் வரமாட்டேன்னு சொன்னாங்க. He said, I'm not going to go to the hospital. கட்டாயப்படுத்தி அவர் ஹாஸ்பிடல் கொண்டு போனேன். We compelled him to go to the hospital. ஹாஸ்பிடல்ல 2 வாரங்கள் இருந்தாங்க. He was there for 2 weeks. ஆனா அவருக்கு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. Then everything was normal. ஆனா உள்ள ஒண்ணும் சரியாகலன்னு அவருக்கு தெரியும். But he knew some things was not right. அவர் கட்டாயப்படுத்தி இருந்த நான் ஹாஸ்பிடல் எடுக்கல, வீட்டுக்கு கொண்டு வாங்க. But then he was telling us, please bring me back. வீட்டுக்கு வரும்போது என் மனசுல ஒரு சிந்தை. But when I came back, there was a thought in my நான் ஒரு ஊழியக்காரனுடைய தகப்பனுக்கு இந்த மரண நேரத்துல அவர் சாகார் அப்படிங்கிற யாருக்கும் தெரியும், ஆனா எனக்கு தெரியும் அவர் முடிஞ்சிருச்சு. Nobody knew that it's going to go. I knew it in my spirit it's about to go. அந்த யாராவது ஒரு ஊழியக்காரர் வந்து கடைசியா அவரை ஜெபம் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லி அவரை வழி அனுப்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Pastor was thinking if there's any man of God would come, pray for him and send him off, it will be good. ஆனா நான் மறந்துட்டேன், பிஸியா இருந்ததால ஊழியத்துல பிஸியா இருந்தாலும் மறந்துட்டேன். And pastor was busy in ministry, so he forgot it. ஒரு நாள் தகப்பனை போய் பார்ப்போம். So one day he went to see the father. ஒரு சனிக்கிழமை கடந்து போய் பார்க்கிறேன். It was on a Saturday. அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். He was sitting down and talking. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களை பயங்கரமா ஆசீர்வதிக்க போறார். He was saying, all of you don't need to be afraid, God will bless you. உங்களை ஆசீர்வதித்தார். The Lord, and they call everyone, he called everyone and blessed them. சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஆராதனைக்கு போயிடணும். And then he said Sunday everyone must be in church. எல்லாரும் ஆராதனைக்கு போயிட்டோம். All of us were in church. எல்லாம் ஆராதனை முடிந்தது. All the church service ended. மத்தியானம் ஒரு பக்கத்துல வந்து நான் சாப்பாடு கொடுத்தேன். And in the evening, in the afternoon he came and we ate and I fed him. நல்லா சாப்பிட்டாங்க. He ate well. இன்னைக்கு ஒரு சின்ன பையன் அவங்களோட விளையாடி அவன்கிட்ட டோக் அடிச்சிட்டு இருந்தாங்க. And he was joking with a small boy who was there playing with him. அந்த நேரம் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். And during that time everything was okay, so pastor went to the church. அந்த நேரம் ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்றாரு. And suddenly a pastor calls him. பாஸ்டர் நான் உங்க ஊருக்கு வரலாமா அப்படின்னு. And the pastor said, can I come? I'm coming to your place, can I come in? climate எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு How கேட்டாங்க. was the climate? நான் சொன்னேன் பயங்கரமா மழை பெய்யுது பாஸ்டர். I told him it's heavy, raining heavily. நீங்க வர வேண்டாம். No need to come. வந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வராதீங்க It will be அப்படின்னு. difficult for you to be here, so don't come. ஒரு half an hour தாண்டிச்சு. After half an hour, அவர் சொன்னா நான் வந்துட்டேன். he said, I'm already here. ஹalleluya. வந்து எங்களை சந்தித்து எங்க வீட்டுல பேசிட்டு இருக்கிறார். And then he came and met us and we talking in the house. திடீர்னு கேட்டா அப்பா அப்படி இருக்கிறாங்க. And suddenly he asked, how's your father? சொன்னா அப்பா கொஞ்சம் சுமையனமா இருக்கிறாங்க. Father is not feeling quite well. உடனே அவர் எடுத்த காபி கூட குடிக்கல. And he didn't even drink the coffee. அவர் ரஷ் பண்றாரு அப்பா வீட்டுக்கு. He quickly went to father's house. அவர் வீட்டுக்கு போகும்போது வீட்டு காலையில வாசல்ல இருக்கும்போது ஹalleluya praise the Lord ஒரு பாட்டு பாடிட்டு போறாரு. And then when he was going, he was singing song hallelujah praise the Lord into the house. பாட்டோட அந்த வீட்டுக்குள்ள என்ட்ராங்க. He entered in with song. அப்பா பார்த்து பேசினாங்க. And then he started to speak to the father. நான் போகல அந்த நேரம். Pastor didn't go there. அந்த பாடி ஒன்னு ஆராதிப்போம்னு சொல்லி அவர் ஆராதிக்கிறார். And there was praise and worship happening there. அவர் எனக்கு சொல்றார் வீட்டுக்கு போ. And the Lord is saying to pastor, go to the house. நான் போறதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்க அத்தனை பேர் வீட்டுல இருக்கிறாங்க. Before pastor went, all the relatives are already in the house. நான் கடைசி ஆளா வீட்டுக்குள்ள போறேன். Pastor was the last person to go. நான் போகும்போது அந்த பாட்டு ஆராதனை நடக்குது. And when he went, all the worship is happening. அது அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு பாடுறாங்க. And they were singing the song that father loves. அப்பா சேர்ந்து கை தட்டி பாடிட்டு இருக்கிறார். And the father was clapping his hand and singing. நான் பக்கத்துல பாட்டுல போய் நிக்கிறேன். And I went to the beside him towards his head and I was standing there.
என்ன பார்த்தாங்க? He saw me. அதுக்கடுத்து அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாங்க. And then he began to speak in கையை tongues. தட்டிட்டு இருந்தாங்க. He was clapping his hands. சிலந்த கையை அசைவு நின்றது. And then the movement of the hands அந்த stopped. கண்ணை பார்த்து I saw the eyes. அப்படியே கண்ணை மூடினாங்க. He closed his eyes. He went to heaven. நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. The death of the righteous man is நீங்களும் நானும் சாகும்போது you and I, when we pass, தேவனுடைய தூதர்கள் வரணும். the angels have to come. எப்படி லாசருவை அப்படியே ஆபிரகாமுக்கு மடித்து கொண்டு போனாங்களோ How they carried Lazarus to the laps of Abraham. அதற்கு நாம் ஆயத்தப்படணும். We need to be prepared. அதனால தாய்லாந்தெல்லாம் ஓட வேண்டாம். So don't go to Thailand and all that. தேவையில்லாததெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு Throw away every unnecessary things. பி போலே Ashuddhamarga. அவருடைய வருகை சமயமா இருக்கு. His coming is near. கர்த்தருக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். The Lord is moving in this place. ஆண்டவரை தொட போகிறார். The Lord is going to touch you. ஒரு மகிமையின் அபிஷேகம் உங்க மேல The இருக்கு. glory is upon you. This morning. இதுவரைக்கும் பெற்றாத வல்லமை நீங்க பெறுவீங்க. You're going to receive the power that you have not வியாதிகள் received. சுகமாகும். Sicknesses are going to be healed. ஒருவர் கூட இங்க வந்தது போல போறதில்லை. None of you are going to return the same way you came. வியாதியோடு வந்து உங்களுக்கு சுகம் உண்டாகும். Everyone that is sick, you are அபிஷேகம் healed. பெறாதவர்களுக்கு அபிஷேகம். Those who don't have anointing, you get anointed. சிலரை ஊழியத்தில் அடுத்த லெவலில் கத்தணும். The Lord is going to bring some of you into the next level of ministry. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you are prepared? நிற்கலாமா? Can we stand together? இடத்தை மூடட்டும். ஒரு மகிமையின் அப்படி ஆராதிக்க போகிறோம். ஒரு மகிமை